Hello everyone, welcome to Right Tech. ஐஃபோனுக்கு ஈக்குவலாக அதை விட சூப்பரான ஒரு ரெண்டு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எஸ், சாம்சங்கோட S22 Ultra, ஷாமியோட S12 Ultra. இந்த ரெண்டு மொபைலை ஒரு டீட்டெயிலாக ஒரு பெரிய கம்பேரிஷன் பண்ண போகிறோம். இந்த ஆல்ரைட், ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொபைலோட கேமராவை கம்பேரிஷன் பண்ணிடலாம். பிகாஸ் கேமரா இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆருக்கு ஈக்குவலான எல்லா ஃபுட்டேஜும் இந்த கேமராவில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மொபைலுமே சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஷாமியோட 12 அல்ட்ராவோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். இதில் இவங்க டோட்டலி 3 கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது 50 மெகா பிக்சலோட வைட் ஆங்கிள் கேமரா. இது வந்து சோனி IMX 989 லென்ஸோட வருது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோட இருக்குது. அண்ட் 48 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா 128 ஃபீல்டு ஓவர்வியூ அல்ட்ரா வைட் லென்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 48 மெகா பிக்சலோட டெலிஃபோட்டோ லென்ஸும் உங்களுக்கு ஜூம் ஸ்டெபிலைசேஷன், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுக்கும். ஸோ இந்த MI அண்ட் லீக்கா அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியோட இந்த கேமரா அண்ட் சென்சார்ஸ் ஒர்க் ஆகுது. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ராவோட கேமராவை பற்றி பார்க்க போகிறோம். 4 கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸோட ஒரு கேமரா வருது. அண்ட் 108ஓட வைட் ஆங்கிள் கேமரா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குது. தென் டெலிஃபோட்டோவுக்கு வந்து 2 கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு டெலிஃபோட்டோ 10 மெகா பிக்சல், அது 3 டைம் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணும். அடுத்த டெலிஃபோட்டோ பார்த்திங்கன்னா அதுவும் 10 மெகா பிக்சல், அது 10 டைம்ஸ் ஆப்டிக்கல் ஜூம் இது ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பிக் சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் க்ளீன் கிளாஸ் லென்ஸ் சப்போர்ட்டோட இம்மென்சிவ் இமேஜஸும் வீடியோஸும் நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட், செல்ஃபி கேமரா என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஷாமியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட ஒரு கேமரா வருது. சாம்சங் கேலக்ஸியில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட ஒரு கேமரா வருது. ஷாமியில் பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சலோட ஹை டெஃபினிஷன் வைட் ஆங்கிள் கேமரா, அது லென்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹை டெஃபினிஷன் வீடியோஸ் எடுத்துக்கலாம். சாம்சங் அல்ட்ராவில் 40 மெகா பிக்சல் கேமரா, தென் இதில் 4K வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஆல்ரைட், தென் இதனுடைய டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷாமியோட LiPO2 AMOLED பேனல், பட் சாம்சங்கில் டைனமிக் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதனுடைய PPI பார்த்தீங்கன்னா ஷாமியோட PPI 521 இருக்குது, கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. பட் 120 Hz ரெஃப்ரெஷரோட இந்த மொபைல் வருது. ஷாமியில் கொரில்லா கிளாஸ் வருது, பட் சாம்சங்கில் விக்டெக்ஸ் ப்ளஸ் கிரேடோட வந்திருக்கு. இந்த இரண்டு மொபைலுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். IP ரேட்டிங் 68 கொடுக்குறாங்க. ஆல்ரைட், ரிமைனிங் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மொபைலை பூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வெர்ஷன் 12க்கு 13க்கு அப்கிரேடபிள் தான். ஷாமியோட MIUI தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சிப்செட் பார்த்தீங்கன்னா 8+ ஜென்ரேஷன் சாம்சங்கில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லலாம். ஓவராலாக ப்ராசஸரோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ரேடான் கிராஃபிக்ஸ் வந்து உங்களுடைய கேமிங்க்கெலாம் ரொம்பவே நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ சாம்சங்கோட மொபைல் வந்து S Penோட உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு இந்த ப்ராசஸர் அண்ட் இவங்க கொடுத்துக்கிற கான்ஃபிகரேஷனில் தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்னை பொறுத்தவரையில் கேமிங்க்கு எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே கேமிங்க்கு தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் நீங்கள் இதை விட பெஸ்ட்டான மொபைல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆல்ரைட், தென் இதனுடைய ஸ்டோரேஜ் அண்ட் இதில் என்னென்ன வேரியண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு மாடலில் என்னென்ன ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் 12GB ரேமோட வருது. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஷாமியில் 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாம்சங்கில் 1TB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து வருது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் என்னங்கிறதும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரைட், தென் இதனோட ப்ரைஸ் பார்த்துடலாம். ஓகே, இந்த மொபைலோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80,000 அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 75,000லேருந்து இருக்குது. அண்டு நீங்கள் சூஸ் பண்ணுற இன்டர்னல் ஸ்டோரேஜோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரியபிள் ஆகும். ஸோ இதில் பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய பேட்ரி வேணும் இல்லையா? ஆப்வியஸ்லி பேட்ரியோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியில் பெஸ்ட்டாகவே கொடுப்பாங்க. பிகாஸ் ஷாமியோட பேட்ரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4000 mAh, பட் சாம்சங்கில் 5000 mAh. இப்போ ஷாமியில் பார்த்தீங்கன்னா 67 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் மொபைலை சார்ஜ் பண்ணலாம். வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுக்குறாங்க. அதனுடைய சப்போர்ட்ஸும் இதில் இருக்குது. தென் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இந்த மொபைலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ஒரு 5G சப்போர்ட்டட் டிவைஸ் தான். அண்ட் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ஆன் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் Type-C போர்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங்கில் 3.2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க.
ப்ளூடூத் பார்த்து நல்ல ஹையர் எண்டு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வயர்லெஸ் பட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ப்ளூடூத் ரேஞ்சும் உங்களுக்கு இந்த மொபைலில் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரைட், மொத்தத்தில் சாம்சங் S22 Ultra, MI 12 Ultra இந்த ரெண்டு மொபைலுமே தி மார்க்கெட் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மொபைலை நீங்கள் வாங்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.